அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விழுப்புரம் மாவட்டம் திருவாமத்தூர் சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு எங்கள் அக்கா பொண்ணோட மேரேஜ் ஃபங்க்ஷன் இங்கே தான் நடக்குது. இந்த கோயில் பற்றி நிறைய வரலாறுலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வரலாறுலாம் சொல்லிகிட்ருக்காங்க. சாமியே பார்த்திங்கன்னா இந்த கோயில் கட்டினதா சொல்கிறாங்க. பாதி கட்டிட்டு காலையில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி விட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கோயிலெலாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் பெயிண்ட்லாம் பண்ணி புதுசாக வச்சுருக்காங்க. உள்ளே தனி சன்னதி, முருகர் சன்னதி, தனி சன்னதி இருக்குது. உள்ளே போயிட்டு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா கல்யாணம் எனக்கும் இந்த கோயிலில் தான் நடந்துச்சு அப்படின்ட்டு இப்போ தான் எனக்கே தெரியுது. இப்போ தான் சொன்னாங்க எப்படிலாம் நடந்துச்சு அவங்களுக்கு, எப்படி வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எப்படிம்மா இங்கே வந்து பண்ணீங்க நீங்கள்? பங்குனி உத்தரத்துக்கு ஆசை அரியலூர் திருக்கேன். சத்தமாக சொல்லு. அரியலூர் திருக்கேன். என் கல்யாணம் அங்கே தான் பங்குனி உத்தரத்தும் போது ஆச்சு. எப்படி வந்தீங்க கல்யாணத்துக்கு நீங்கள்? வண்டியில் கட்ட வண்டியில் கட்டினுவோம். கட்ட வண்டியில் இட்டுன்னு மாட்டு வண்டியில் இட்டுன்னு வந்தாங்க. சாப்பாடெல்லாம் வீட்டில் செஞ்சுன்னு வந்து இங்கே கொடுத்தாங்க. வீடியா தாலி கட்டின்னு வீடியா சாப்பிடாமலாம் போயிட்டு சண்டைலாம் போட்டேன்னு சொன்னீங்களே. சாப்பிடாம சண்டை கல்யாணத்தில் பயங்கர சண்டை வந்து சாப்பாடே சாப்பிடாம வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து அப்போல்லாம் இந்த ஊரில் ரொம்ப பயங்கரமான திருடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுபடியும் காலையில் போய் இட்டுன்னு வந்தாங்க. இப்போலாம் அதெல்லாம் கிடையாது. வழியில் வர முடியாது. இந்த கோயிலுக்கு வந்தோம்னா தனியாலாம் இப்போ அது மாதிரிலாம் இல்லை. நல்லா இருக்குது. வழியெலாம் நல்லா இருக்குது. ஆமாம், சைக்கிள்லாம் இருக்குது. அதுக்கு முன்னே வண்டியில் தான் வருவோம். வர வழி ஃபுல்லாக விவசாயம் நல்லா தான் இருக்குது. கோயில் பற்றினா பழைய கோயில் வரலாறு. திருவாமத்தூர் கோயில். திருவாமத்தூர் அது மண்டபம் வந்து அப்படியே சாமி கட்டினே இருந்தது. நின்று போச்சு. இப்போ தான் ஒரு 3 வருஷம் ஆகுது அது கட்டி. சாமியாக பார்த்தீங்கன்னா நைட்டுலேருந்து சாமி கட்டினதாகவும் காலையில் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் மக்கள்லாம் பார்க்கும்போது சாமி போயிடுச்சு. பாதியிலே கோயில் கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நின்றுட்டு இப்போ தான் கோயில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்களா. ஒரு 3 வருஷம் ஆகுதான் ஃபினிஷ் பண்ணி. நந்தி பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஏற்கனவே பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நந்தி பார்த்தீங்கன்னா வந்து சிதலம் அடைந்திருந்தது. இப்போ நந்தி பார்த்தீங்கன்னாக்கா வந்து நல்லா வந்து கலர்ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி பெயிண்ட் அந்த வண்ணம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும். நந்தியினுடைய முன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து பெரிய நந்தி இங்கே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே சின்ன நந்தி இருக்குது. இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ஊரில் மழை இல்லை, அது மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த நந்தி இருக்கக்கூடிய இந்த இடத்துல தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னாக்கா வந்து மழை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து மழையை வேண்டி அது மாதிரி வந்து குடும்பம் வந்து நல்ல மோட்சமாக இருக்கணும் அப்படின்னாலும் இதில் வந்து இங்கே வந்து கற்பூரம் ஏற்றி வழிபடுறாங்க. அதே மாதிரி திருமணம் முடிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வந்து திருமணம் முடிஞ்ச கையோடு என்ன பண்ணுறாங்கன்னா என் மூஞ்சியோட கொஞ்சம் எடுக்கலாம். திருமணம் முடிஞ்ச கையோடு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து அந்த நெய் விளக்கு எண்ணெய் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவங்களுடைய மற்ற வேலைகளை போய் பார்க்குறாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நிறைய வரலாறுகள் சொல்லப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பசுக்களுக்கெல்லாம் வந்து கொம்பு இல்லாமல் இருந்தது. அது மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதுங்களுக்கு நிறைய மிருகங்களால் தாக்குதல் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி டைமில் வந்து இந்த பசுக்கள்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கிட்ட வந்து வேண்டி எங்களுக்கு வந்து அந்த கொம்பு இருந்தாக்கா எனக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு கேட்டதாகவும் அது மூலிமா வந்து இங்கே வேண்டதுக்கு அப்புறமா வந்து கொம்பு வந்ததாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஏதோ மன்னர்களோ இல்லை வந்து அரசர்களோ கட்டின கோயில் இல்லை. இது வந்து தெய்வமாக உருவாக்கின கோயில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கட்டினதுக்கு அப்புறமா வந்து நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து மக்களால் இதை கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நிறைய வரலாறுகள் ஒவ்வொருத்தரால் சொல்லப்படுது. நீங்கள் இந்த கோயிலை பற்றி எதனா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னாக்கா அது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து சன்னிதானத்தை போய் பார்க்க போகிறோம். இங்கே கொடிமரம் ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க. கொடிமரத்தை காமிச்சிங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கொடிமரம் ரொம்ப மிகப்பெரிய கொடிமரம். கொடிமரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த கலசம் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே இந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கலசம் மாதிரி அந்த கல்லே செஞ்சுருக்காங்க. கோயிலே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக தான் வந்து நம்மளுக்கு வந்து தென்படுது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமண நிகழ்ச்சிகள் நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுபமுகூர்த்தமான தினங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 10லேருந்து 20 திருமணம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து திருமணம் நடக்கும்போது இங்கே வந்து மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு நடைப்பயணமாக வந்துலாம் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு போனால் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து குறிப்பாக பெண்கள் அதெல்லாம் வந்து குழந்தைங்களாம் வந்து கல்வி அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க அப்படின்னும் போது இந்த கோயிலுக்கு வந்து சாமி
கும்பிடும்போது கல்வி அறிவில் வந்து அவங்க முதலிடம் வராங்கன்னு நம்ம வந்து கேள்விப்பட முடியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை, அதில் வந்து திருமணம் ரொம்ப நாளாக இல்லாமல் இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க வந்து வழிபாடு செய்யும்போது சிவனுடைய அருளால் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எப்படி பசுக்களுக்கு கொம்பு கிடைச்சதோ அதே மாதிரி வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதாகவும் குழந்தைகள் இல்லாத குழந்தை பேர் பெறதாகவும் சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே பார்க்க முடியுது. பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிலைகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரே அளவான உயரத்துலையும் ரொம்ப அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. முகம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்மளுக்கு அந்த சுந்தர விநாயகர், அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா காட்சி கொடுத்த நாதர், அப்புறம் வந்து சுந்தரர், அபிராமி ஈஸ்வரருடைய அந்த கோபுரத்தை கடந்து அங்கே இருக்கக்கூடிய முதல் படிக்கட்டை தொட்டு கும்பிட்டு உள்ளே இருக்கக்கூடிய நந்தியை வந்து அழகாக வந்து கற்பூரம் ஏற்றி கற்பூரத்தோட வணங்கி விட்டு பெரிய நந்திக்கு அப்புறம் சிறிய நந்தியை பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வரோம் அப்படின்னாக்கா மூலஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு அழகிய வடிவில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்குது. விநாயகர் பார்த்தீங்கன்னாக்கா சித்தி விநாயகர் போட்டிருக்காங்க. இந்த விநாயகரை நீங்கள் தரிசனம் செஞ்சுட்ட பிறகு தான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவர் அப்பாவான சிவனை நீங்கள் போய் உள்ளே போய் பார்க்க முடியும். அதற்கான வழி தான் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வந்து இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சன்னிதானங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா வந்து இறைவனுடைய அந்த மூல சன்னிதானத்துக்கு நம்ம உள்ளே போக போகிறோம். இங்கே வரக்கூடிய பக்தர்கள் முதலில் விநாயகரை வழிபட்ட பிறகு அடுத்து சிவனை வழிபடுறதுக்காக உள்ளே செல்கிறார்கள். நிறைய பக்தர்கள் இங்கே வரும்பொழுது உள்ளே அந்த சன்னதியை அடையும் போதே பார்த்தீங்கன்னாக்கா வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு அருள்மிகு சித்தி விநாயகர் சன்னதி இங்கே இருக்குது. வரீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் இங்கே வாங்க. இங்கே கற்பூரம் ஏற்றக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் சில பக்தர்கள் அவங்களுடைய பக்தியின் மிகுதினால் என்ன பண்ணுறாங்கனாக்கா வந்து கற்பூரத்தை ஏற்றுறாங்க.